உத்தரப்பிரதேசத்தில் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் சைதாப்பேட்டை தொகுதியில் 5000 பேரை நீக்கலாம், கோயம்புத்தூர்ல ஒரு 1000 பேரை சேர்க்கலாம். இப்படின்ற ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஓட்டு திருட்டை செய்திருக்கிறது என்பதை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 பிரஸ் மீட்ல தெளிவா உங்களுக்கு சொன்னாரு. அப்பா பேர் அம்மா பேர் வந்து ABCDEFன்னு போட்டிருக்கான். ஞானேஷ்குமார் ராகுல் காந்திக்கு பதில் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? ஜீரோன்றதெல்லாம் வந்து தெருவில் வாழ்றாங்கன்றார். சரி, தெருவில் வாழ்றான். அந்த தெரு வந்து இந்த தொகுதி, இந்த டி நகர்ல பாண்டி பஜார்ல ஜீரோன்னு போட்டா கூட பரவாயில்ல. வெறும் ஜீரோன்னு போட்டா என்ன அர்த்தம்? இங்கும் அந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, ஓட்டு டெலிஷன் நடந்திருக்கு. இது வெளியே வரல. அந்த கொஞ்சம் நடந்ததன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் பிஜேபி 18% வாங்கியிருக்கு. ஒரு பூத்துக்கு 50 பேர் 100 பேர் எடுத்தா போதும். அந்த 50 பேர்ல எத்தனை பேர் ஓட்டு போட வருவாங்கன்னு தெரியாது. அந்த 50 பேர்ல எத்தனை பேர் வந்து டிவியில பேட்டி கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1000 பூத் இருக்குன்னு வச்சுங்க. 1000 × 50 எடுத்தீங்கன்னு வச்சுங்க, 50,000 ஓட்டு காலியா? அப்ப அவ்வளவு கூட போவானா? ஒரு பூத்துல ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டு எந்த கட்சிக்கு போதோ அதை தூக்கிட்டாலே போதும். சோ 4 பேர் 5 பேர் வெளியே வந்து சொன்னாலும் அதனுடைய குரல் மீடியாவுக்கு வராது. அதனுடைய குரலுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. வேலை வாய்ப்புக்காக டெம்பரரியாக இடம்பெயரக்கூடிய தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த அரசியல் விழிப்புணர்வு அவர்களுக்கு கிடையாது. ஒரே பார்ட்டி அந்த ஒண்ணு காங்கிரஸ் தெரியலன்னா பிஜேபி தெரியும். தமிழ்நாட்டில் திமுக தெரியுமா, இல்ல வந்து அதிமுக தெரியுமா, விடுதலை சிறுத்தைகள் தெரியுமா, இல்ல யாரும் தெரியும்? ஒருத்தரும் தெரியாது. ஓட்டு போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பீகார்ல எலெக்ஷன் நடக்குதா, இங்க என்ரோல் பண்ணுங்க. பீகார்ல இருந்து வரவங்களை என்ரோல் பண்ணுங்க. சவால் ஓட்டு போடுறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா அது நியாயம், அது நேர்மை. மக்கள் ஒரு வாரமாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்துச்சோ அது மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் போராட்டம் இறங்கி நடந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் சூமோட்டோவாக இந்த கேஸை எடுத்து கரெக்டா எலெக்ஷன் கமிஷனை டிஸ்மிஸ் பண்ணுங்க. இந்த தேர்தலை ரத்து பண்ணுங்க, புது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்க. 2024 எலெக்ஷன் மேனிபுலேட் பண்ணப்பட்ட எலெக்ஷன், இதன் மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். 2024 எலெக்ஷன் திருடப்பட்ட எலெக்ஷன், அது ரத்து செய்யப்பட வேண்டும். 2015 இருந்து இன்று வரை எலெக்ஷன் கமிஷன்ல இருந்த அத்துணை ஆபீசர்கள் மேல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று நிறுவப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் கமிஷன் 2015-2016 ஈராநெட் எலக்ட்ரல் ரோல் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்னு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணாங்க. இந்த சாஃப்ட்வேர் அடிஷன் டெலிஷன் இதுக்காக உருவாக்கப்பட்ட பேக்கெண்ட் சிஸ்டம். இதை மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் NVSP நேஷனல் வோட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதை வச்சு தான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார் திரு அருண் பாஸ்கர். இதுக்கு மட்டும் 2015 இதுவரைக்கும் 2000 கோடி செலவழிச்சிருக்காங்க. 2000 கோடி செலவழிச்சு எலக்ட்ரல் ரோல், ஓட்டர் ஐடி, என்ரோல்மெண்ட்டு இது எல்லாத்தையும் NIC மூலமாக, வேறு சாஃப்ட்வேர் ஏஜென்சி எந்த ஏஜென்சின்னு தெரியல, ஆனால் NIC மூலமாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளவு செலவழித்து ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த வல்னரபிள் சிஸ்டம் என்ன எனேபிள் பண்ணுது அப்படின்னா, உத்தரப்பிரதேசிலேருந்து ஒரு உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் சைதாப்பேட்டை தொகுதியில் 5000 பேரை நீக்கலாம், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு 1000 பேரை சேர்க்கலாம். இப்படின்ற ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஓட்டு திருட்டை செய்திருக்கிறது என்பதை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 பிரஸ் மீட்ல தெளிவாக உங்களுக்கு சொன்னார். அந்த ப்ராசஸ் எப்படி என்பதை தான் இன்றைக்கு நம்ம தம்பி அருண் பாஸ்கர் உங்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனாக காமிச்சார். இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி இதை மாற்ற முடியும்? ஒரு ஓட்டருடைய இவருடைய ஐடென்டிட்டி இவருக்கே தெரியாமல் இவர் ஃபோன் நம்பரை திருடி உள்ளே லாகின் பண்ணி இவர் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சியில் யாரெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்களோ, யாரெல்லாம் தலித்தோ, யாரெல்லாம் கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்காளர்களோ, இந்த ஓட்டு ஜாபிதாவில் இந்த ஓட்டில் இந்த லாஸ்ட் எலெக்ஷனில் பிஜேபி இவ்வளோ ஓட்டில் தோற்றுருக்கு, இல்லை காங்கிரஸ் இவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிருக்கு, இல்லை ஏடிஎம்கே இவ்வளோ ஓட்டில் தோற்றுருக்கு, டிஎம்கே இவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அந்த இதை டோட்டலாகவே ஓட்டரை டெலீட் பண்ணிடலாம். நீ ஓட்டர் ஐடி வச்சிருக்க, ஆனால் உனக்கு ஓட்டு ஜாபிதாவில் ஓட்டு இல்லை. ஈஸியாக வந்து எத்தனை பேர் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க,
ஓட்டர் ஐடி இருக்கு, எனக்கு ஜாபிதாவில் நேம் இல்லைன்றாங்க. எத்தனை பேருக்கு நேரம் இருக்கு? நம்ம ஓட்டர் ஐடி வச்சிருக்கோம், நம்ம ஓட்டு இருக்குன்ற நம்பிக்கையோட எலக்ட்ரல் பூத்துக்கு போய் திரும்பி வந்தவங்க எத்தனை பேர்? இது ஒன்று. ரெண்டாவது அடிஷன்ஸ். இந்த அடிஷன்ஸ்ல ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னாரு, ஜீரோ அட்ரஸ் ஜீரோல இருக்கு. அட்ரஸ் அப்பா பேர் அம்மா பேர் வந்து ABCDEFன்னு போட்டிருக்கான். சரி, ஜீரோல ஞானேஷ்குமார் வந்து பதில் கொடுக்குறாரு, ராகுல் காந்திக்கு பதில் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? ஜீரோன்றதெல்லாம் வந்து தெருவில் வாழ்றாங்கன்றார். சரி, தெருவில் வாழ்றான், அந்த தெரு வந்து இந்த தொகுதியில் இருக்குன்னு தெரியணும்ல. இந்த தொகுதியில் டி நகர்ல, இந்த டி நகர்ல பாண்டி பஜார்ல ஜீரோன்னு போட்டா கூட பரவாயில்ல, வெறும் ஜீரோன்னு போட்டா என்ன அர்த்தம்? அப்ப எந்த அளவிற்கு வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஓட்டர் ஐடி சிஸ்டத்தை. இவ்வளவு தூரம் பணம் செலவழிச்சு சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அந்த வல்னரபிள் சிஸ்டத்தினுடைய எக்ஸ்போஸ் பண்ணி பிஜேபியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இந்த எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சிஸ்டத்தை ஆல்டர் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 420 இடத்துல ஜெயிப்போம், நாங்கள் 39% இங்கே வாங்கியிருக்கோம் ஓட்டு, ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து ரெண்டும் சேர்ந்தா நாங்கள் 39%, கூட ஒரு 5% ஓட்டு போட்டால் 44% வந்துடும், நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு அமித்ஷா சொல்கிறார். அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பூத் லெவல் எந்த பூத்தில் யாருக்கு அதிகமாக ஓட்டாக இருக்குது? இந்த பூத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பூத்தில் 70ல் மட்டும் 5000 ஓட்டு கீழே ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா? 5000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 200 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 300 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 79 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ இந்த கட்சி இந்த இடத்துல வந்து நம்ம கம்மியாக வாங்கியிருக்கோம், இந்த இடத்துல கொஞ்சம் கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். அப்படின்னா பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஒரு உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒருத்தன் ஓட்டரை திஃப்ட் பண்ணி ஓட்டரை ஸ்டோல் பண்ணி லாகின் பண்ணி இந்த தொகுதியில் சைதாப்பேட்டை தொகுதியில் ஒரு 5000 பேரை நீக்கியாச்சு அப்படின்னா பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் எந்த வெரிஃபிகேஷன் கிடையாது, அவங்க அப்படியே நீக்கி விட்டுறாங்க. இப்படித்தான் ஒரே மாசத்துல 65 லட்சம் பேரை பீகார்ல டெலீட் பண்ணி சாதனை சரித்திரம் படைச்சிருக்க எலெக்ஷன் கமிஷன். அப்ப 65 லட்சம் பேரை ஒரே மாசத்துல டெலீட் பண்ணா எப்படிப்பட்ட எஃபிஷியன்ட் சிஸ்டம் சொல்லுங்க பாப்பா. ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர், வேற ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர். லாகின் பண்ணிட்டு ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இந்த நம்பரை டெலீட் பண்ணி கொடுத்தாச்சுன்னா டெலீட் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணது வந்து இந்த ஓட்டர் எங்கெல்லாம் ஓட்டை அடிஷன் பண்ண முடியும், எங்கெல்லாம் டெலிஷன் பண்ண முடியும்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. இந்த 5 மணிக்கு மேலே 7%, 8%, 9% ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு என்று சொல்லி உங்களுக்கு இந்த கிளியர் கட் இவிஎம் சிஸ்டத்தில் எவ்வளவு நேரத்தில் 5 மணிக்கு இத்தனை மணி எவ்வளவு ஓட்டு இந்த பர்டிகுலர் இவிஎம் கண்ட்ரோல் யூனிட்ல போலாக இருக்கின்றத ஒரு பட்டன் அமைச்சுக்கனாலே தெரிஞ்சிடும், நம்பர் தெரிஞ்சிடும். அதுக்குன்னு NVFC போர்ட்டலுக்கு வந்து அந்த எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து இந்த பூத் நம்பரில் இவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லி என்ட்ரி போட்டாலே உடனே அப்டேட் ஆயிரும். அப்போ 5 மணி வரைக்கும் எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்றத உடனே அப்டேட் பண்ணக்கூடிய வசதி NVFC போர்ட்டலில் இருக்கு. ஆனால் இவர்கள் 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் இந்த 7%, 8% அதிகமாக கூட்டி காமிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இவர்கள் சேர்த்த ஜீரோ அட்ரஸில் ஒரே அட்ரஸில் 80 பேர், ஒரே அட்ரஸில் 120 பேர், பேரே இல்லாமல் இப்படியெல்லாம் சேர்த்து டூப்ளிகேட் ஓட்டெல்லாம் சேர்த்து இந்த ஓட்டுகள்லாம் வந்து ஒரு நம்பரை சேர்த்துட்டு 5 மணிக்கு மேலே இவர்கள் இவிஎம்மை மேனிப்புலேட் பண்ணி அந்த இவிஎம் மூலமாக தான் இவர்கள் ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சைடு வந்து இவர்கள் இவிஎம் மேனிப்புலேட் பண்ணுவதற்கு ஏற்ற வகையில் மாஸ்டர் ரோலை டெலீட் பண்ணுறாங்க, இல்லை ஆடிஷன் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு இவிஎம்மை வச்சு 5 மணிக்கு மேலே பெர்சன்டேஜை கூட்டி காமிக்கிறாங்க. 2024 தேர்தலில் இந்த பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 4 கோடி 65 லட்சம் பேர் அதிகமாக 5 மணிக்கு மேலே வாக்களிச்சிருக்காங்க. 4 கோடி 65 லட்சம் பேர். அப்ப 240 சீட்ல இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த 4 கோடி 65 லட்சம் வாக்கு எப்படி வந்தது என்பதற்கு எந்த விதமான பதிலும் தர முடியாது என்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அதனால தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்க.
சிசிடிவி ஃபுட்டேஜ் 45 நாளில் நாங்கள் அழிச்சிருவோம்ட்டான். சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது. அப்போ இதுவும் சரி அதுவும் சரி, ரெண்டு இடத்துலையுமே இவர்கள் வந்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா 2024 எலெக்ஷன் ரத்து செய்யப்பட வேண்டும். ஓகே, 2024 எலெக்ஷன் திருடப்பட்ட எலெக்ஷன், அது ரத்து செய்யப்பட வேண்டும். 2015 இன்று வரை எலெக்ஷன் கமிஷன்ல இருந்த அத்துணை ஆபீசர்கள் மேல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று நிறுவப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, எலெக்ஷன் கமிஷன் விவிபேட்டை 100% இந்த ஸ்லிப்பு, தெர்மல் ஸ்லிப்பு, அதாவது தெர்மல் பிரிண்ட் அவுட் வந்து தெர்மல் பிரிண்ட் அவுட் ஸ்லிப் வர்றது விவிபேட்டருடைய பிரிண்ட் அவுட். இந்த தெர்மல் பிரிண்ட் அவுட் கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடும். ஆனால் அந்த தெர்மல் பிரிண்ட் அவுட்டை தூக்கிட்டு லேசர் பிரிண்டரை வச்சு ஸ்லிப்பு, விவிபேட்டு மூலமாக வரக்கூடிய ஸ்லிப்பு தனியாக பிரிண்ட் அவுட் வரணும். அந்த ஸ்லிப் எடுத்து பெட்டியில் போடணும், தனி பெட்டியில் போடணும். அந்த ஸ்லிப்பையும் இவிஎம்மையும் கம்பேர் பண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும். இது 100% பண்ணணும். கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவு பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. 5,400 கோடி மட்டும் இவிஎம்முக்கும் விவிபேட்டுக்கும் 5,400 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பூத்துலையும் விவிபேட்டு போடலாம், இவிஎம் வைக்கலாம், கண்ட்ரோல் யூனிட் இருக்கு, எல்லா சிஸ்டம் இருக்கு. ஆனால் இதை எண்ணுவதற்கு நேரமாகும் என்ற மிகப்பெரிய வடிகட்டின பொய்யை சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்தி, சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவர்களை நான் நம்ப வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ், நீதிபதிகள் அவர்கள் சொல்வதை நம்பி இன்றைக்கு ஒரு வாக்கு மேனுவல் பேலட் பேப்பர்னா அந்த பேலட் பேப்பரில் சுற்றி மடித்து போடணும், அப்புறம் பேலட் பேப்பரை ஓப்பன் பண்ணணும், அப்புறம் அந்தந்த பெட்டியில் போடணும். இதுதான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ஒரே நாளில் பண்ணி முடிச்சது எலெக்ஷன் கமிஷன், பழைய எலெக்ஷன் கமிஷன்லாம். ஆனால் ஒரு ஸ்லிப்பு தான், இந்த ஸ்லிப்பை பெட்டியில் போட்ட எடுத்த ஸ்லிப்பை எண்ணுவதற்கு 7 நாள் ஆகும்னு ஒரு வடிகட்டின பொய்ய எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுது. அதை சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு துணையாக இருக்குது. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு டோட்டல் சிஸ்டத்தையே பிஜேபி அரசு இன்றைக்கு தனது அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு நம்ம கண் முன்னால் நிரூபிக்கப்பட்ட உண்மை. எனவே இந்த எலெக்ஷன் கமிஷனால், இந்த இவிஎம் சிஸ்டத்தால் கண்டிப்பாக ஜனநாயகம் மலராது. இதை மாற்றுவதுதான் ஒரே வழி. எனவே மக்கள் அனைவருமே இதற்கான போராட்டத்தை களத்தில் இறங்கி போராடினால் மட்டும்தான் இந்தியாவின் ஜனநாயகம் காப்பாற்றப்படும், தேர்தல் முறை மாற்றப்படும். இதோடைய முக்கியமான அடிப்படை எங்கே ஆரம்பிச்சதுன்னா, ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. 2023 தேர்தல் கமிஷனுடைய தேர்ந்தெடுக்கும் முறையை வந்து மோடி அரசு மாற்றுது. என்னன்னா, அங்கே யார் இருக்கணும் செலெக்ஷன் கமிட்டியில் அப்படின்னு சொல்லி இருந்ததை ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை எடுத்துட்டு தே ஆர் பிரிங்கிங் அண்ட் யூனியன் கேபினெட்னு ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துட்டா 2/3 மெஜாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவங்கள நாமினேட் பண்ணலாம். அதன் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் ஞானேஸ்வர். ஸோ அவங்க வந்து ஒரு பேஸை கிரியேட் பண்ணிடுறாங்க. கிரியேட் பண்ணி அதோடைய தப்புகள் அத்தனையும் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் 2024 எலெக்ஷன் உடைய வெற்றி எந்த அளவுக்கு அது பாதித்து இருக்கும் என்பதை மிக தெளிவாக மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் சொல்லினாலும் அதனால தான் மேலே சந்தேகம் எங்களுக்கு என்பதை இங்கே பதிவு செய்கின்றேன். நான் தாமஸ் பிராங்கோ. ஒரு தகவல், ஒரு கேள்வி. தகவல், 2021 தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் கடலோர மக்களுக்கு ஏராளமான பேருக்கு கடைசி நாள் பார்க்கும்போது ஓட்டுகளை காணும். ஓட்டு இல்லை. ஒவ்வொருத்தருடைய அப்ளிகேஷன் வாங்கினதுலேயே அப்ளிகேஷன் கொடுத்ததே 32,000 ஓட்டு பேருடைய அப்ளிகேஷன் வந்தது. ஐயா தேவசகாயம் ஐயாவா அங்கே இருந்தாங்க. அவங்க மூலமாக தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. அதுக்கான கிடைக்கல. நான் ஒரு டெஸ்டுக்காக ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டினுடைய போல் ஏஜென்டாக போனேன். பிரிண்டடா கொடுத்திருந்த ஃபார்ம், கேண்டிடேட்டுக்கு கொடுத்திருந்த வாக்காளர் பட்டியல் வேற, கடைசி நாள் அவங்க பயன்படுத்தின பட்டியல் வேற. புதுசா ஆட்கள் சேர்த்திருக்காங்க, கொஞ்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அது கடைசி நேரத்தில் நடந்திருக்கு. இது பத்திரிகையில் வந்தது, இந்து பத்திரிகையில் உட்பட வந்தது. இது தகவலுக்காக சொல்றேன். ரெண்டாவது, இங்க பொதுவாக தமிழ்நாட்டில் பலர்கிட்ட இதை பற்றி பேசும்போது
தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது தேவசாயம் சார் ஒரு நாள் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், 7% வாக்குகள் அதிகரித்து பிஜேபிக்கு வந்திருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட 23 தொகுதிகளில் அனலைஸ் பண்ணதில் டேட்டா கிடச்சிருக்குன்னு சொன்னார். அதாவது இங்கும் அந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, ஓட்டு டெலீஷன் நடந்திருக்கு. இது வெளியே வரலை, வெளியே இதை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலை. அது ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 150 தொகுதிகளில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் இந்தியா பிளாக் கூட்டணி லீட் பண்ணுது. சட்டசபை தேர்தலில் 240 எலெக்ஷன் தொகுதியில் பிஜேபி லீட் பண்ணுது. அப்படின்னா அங்கே தான் அவர்களுக்கு டவுட் வருது. அங்கே தான் தனி டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமை வச்சு இவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. நான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கே நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 140 தொகுதிகளில் இந்த மேனிப்புலேஷன் நடந்திருக்கு என்பதை நான் தெளிவாக அன்னைக்கே நான் சொன்னேன் நான். ஆனால் அன்னைக்கு யாரும் அதை கண்டுக்கல. ராகுல் காந்தி அவர்கள் இறங்கி அந்த டேட்டாவை கொடுத்த பிறகு தான் இன்னைக்கு மக்களது கவனத்தை பெற்றிருக்கிறது. எனவே ஓட்டு திருட்டு எல்லா இடத்துலையும் நடக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கொஞ்சம் நடந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி 11% வாங்கியிருக்கு, 18% வாங்கியிருக்கு. ஆனால் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. சார் 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 ஒரு டவுட் சார். இப்போ நீங்க அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள்லாம் டெமோ காமிச்சிங்க, வாக்கு எப்படி திருட முடியும், நம்பர் எப்படி மாற்ற முடியும், எல்லாமே போட்டு காமிச்சிங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் ஒருத்தவங்களுடைய நம்பரை மாற்றிட்டீங்க, இல்லை ஒருத்தவங்களுடைய ஓட்டை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வெளியில் வந்திருப்பார்ல, அந்த மாதிரி யாரும் வெளியில் வந்த மாதிரி தெரியலையே. எப்படி மாற்றிட்டா? நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க. இப்போ என் ஓட்டு இருக்கு, நான் இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு தெரியுதுன்னு வைங்களேன். அதனால காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நபர் என் ஓட்டை டெலிட் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வெளியில் வந்திருப்பேன், ஏங்க என் ஓட்டு டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு நான் வந்திருப்பேன். அந்த மாதிரி யாருமே வந்த மாதிரி தெரியல. அது எத்தனை பேர் நான் ஓட்டர் ஐடி வச்சிருக்கேன், எனக்கு என் நேம் பூத்தில் இல்லைன்னு எத்தனை பேர் டிவியில் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பூத்துக்கு 50 பேர் எடுத்தால் போதும், ஒரு பூத்துக்கு 50 பேர் 100 பேர் எடுத்தால் போதும். அந்த 50 பேர் 100 பேர் அதில் ஓட்டு போட அந்த 50 பேரில் எத்தனை பேர் ஓட்டு போட வருவாங்கன்னு தெரியாது. அந்த 50 பேரில் எத்தனை பேர் டிவியில் பேட்டி கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பூத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1000 பூத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 × 50 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஆச்சு? 50,000 ஓட்டு காலியா? அப்போ அவ்வளோ கூட போக வேணாம். 2 ஓட்டு 3 ஓட்டு 4 ஓட்டு 10 ஓட்டு, ஒரு பூத்தில் ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டு எந்த கட்சிக்கு போதோ அதை தூக்கிட்டாலே போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லீடிங் குறைஞ்சிரும். யார் தோக்கணுமோ அவங்க ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தோற்றுவாங்க. இவ்வளோதான் சிம்பிளாக. யாரெல்லாம் இந்த தொகுதியில், இந்த பூத்தில், இந்த தெருவில் இவர்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும், அந்த பூத்தில் உள்ள ஏஜென்ட்டுக்கு தெரியும். இவர்கள்லாம் இங்கே தான் போட்டு போடுவாங்க, இவங்கெல்லாம் இங்கே தான் ஓட்டு போடுவாங்கன்றது தெரியும். ஸோ அவங்கள தூக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ 4 பேர் 5 பேர் வெளியே சொன்னாலும் அதனுடைய குரல் மீடியாவுக்கு வராது, அதனுடைய குரலுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அவ்வளோதான். அதாவது நீங்கள் சொன்னது உண்மைதான். அதாவது நிறைய பேர் வரலன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படிலாம் இல்லை. நீங்கள் போய் நியூஸை கூகுளில் தேடி பாருங்கள், எத்தனை பேர் என் ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நியூஸாகவே வந்திருக்கு. ஃபரிதாபாத் யூபி, சரிங்களா? அதில் ஒரு 150 வாக்குகள் ஓட்டு போடும் போது இல்லைன்னு வந்திருக்கு. நம்ம ஊர்லேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, பொத்தாம்பதுவாக பேசக்கூடாது. இப்போ இன்றைக்கு நான் காமிச்சல்ல இந்த ஓட்டர் வெப்சைட்டில் இப்படிதான் ப்ராசஸ் இருக்குன்றதையே நம்ம கிட்ட எஜுகேட் பண்ணல யாரு? தேர்தல் ஆணையம். எஜுகேட் பண்ணிட்டா வாக்கு திருட முடியாதுல்ல. அப்போ எத்தனையோ பேர் வாக்கு திருடப்பட்டது உண்மைதான். அது நீங்க நியூஸ் தேடுங்க, கண்டிப்பா இருக்கும். எவ்வளவு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு வாக்கு திருட்டு. சரி சார், இப்போ சிக்னேச்சர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் அந்த மாதிரி மாற்ற முடியாதா அப்படின்னு? அதனுடைய வல்னரபிலிட்டி என்னன்னு இனிமேல் பார்த்தாலும் தெரியும். இப்போ என்னன்னா, நேற்று வரைக்கும் இந்த ப்ராசஸ் ஓப்பனாக இருக்கு, வல்னரபிளாக இருந்தது. நேற்று ஆதாரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி உள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஆதார் இருக்குது, உங்கள் ஆதார் இல்லாமல் உள்ளே போக முடியாது. உங்கள் ஆதார் ஓடிபி உங்களுக்கு வரும், நீங்கள் ஆதாரை யூஸ் பண்ணி உங்கள் ஓடிபியில் லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். உள்ளே போன பிறகு அந்த ஃபார்ம் 8 நீங்கள் 100 பேருக்கு வேணாலும் சப்மிட் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆதார் ஐடி மட்டும்தான் பண்ண முடியும்னு இருந்தால் மட்டும்தான், என்னுடைய ஓட்டை நான் தான் டெலீட் பண்ணணும், நான் தான் ஷிஃப்ட் பண்ணணும், நான் தான் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கணும் என்ற முறை இருந்தால் மட்டும்தான் இது நியாயமான முறை. ஆனால் யார் வேணாலும் ஒரு பூத்தில் போயிட்டு
இதில் கான்ஸ்டியூன்சியில் யாரை வேணாலும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி டெலீட் பண்ணலாம். அதை பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் அக்செப்ட் பண்ணி ஓகே பண்ணி டெலீட் பண்ணிட்டான் அப்படின்னா இதில் என்ன நியாயம் இருக்குது, நேர்மை இருக்குது? இது எப்படிப்பட்ட ஒரு திருட்டு என்பது ப்ரூவ் ஆயிடுது. அவ்வளோதான் சார். இப்போ ஒரே செகண்ட், இதுக்கு ஒன்று சொல்லிடுறோம். சார் சொன்னது 100% உண்மை. இதில் இன்னொன்று சொல்கிறோம், நீங்கள் சொன்னது உண்மை தான். ஆதார் ஓடிபியை இன்னைக்கு சேர்த்தாங்க. எதுக்கு திருட்டுத்தனமாக சேர்க்கணும்? மக்கள்கிட்ட அறிவிச்சுட்டு நாங்கள் இன்றிலிருந்து வாக்காளர் படிவத்தை திருத்தவோ ஆட் செய்யவோ டெலிட் செய்யவோ ஆதார் ஓடிபி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். பிரஸ் ரிலீஸ் கூட சேர்க்க வேண்டியதானே? அப்போ தலைவர் ராகுல் காந்தி 7 நாள் கெடு கொடுத்தாரு. அந்த கெடு முடியறதுக்குள்ளார அவசர அவசரம் மாற்றி ஆகணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றத இங்கெல்லாம் மாற்றிருக்காங்க. ரெண்டாவது, தேர்தல் ஆணையமும் யாரிடம் இருக்கிறது? அரசிடம் இருக்கிறது. ஆதாரும் யாரிடம் இருக்கிறது? அரசிடம் இருக்கிறது. இப்போ இதுக்கு போட்டு அதுக்கு பூட்ட ஓபன் பண்ணலாம்ல. ஆதார ஆக்ட் பண்ண முடியாதுன்றது உண்மையா? இல்ல. இப்ப இசிஐயே ஆக்ட் பண்ண முடியுதுல்ல, ஆக்கே தேவையில்ல. தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்ல சுலபமா பண்ண முடியும்னா ஆதாரத்துக்கும் ஏதாவது ஒண்ணு இதுக்கு மேல கண்டுபிடிச்சு பண்ணுவாங்கன்றது தான் நாங்க கூறுறோம். சார், ஆதார் கம்ப்ளீட் ஆதார் வித் ஃபோன் நம்பர் எல்லாமே வேணும்னா உடனே பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம். ராஜஸ்தானில் போய் பணம் கொடுத்தா உங்கள் ஒட்டுமொத்த ஆதாரும் ஃபோன் நம்பரோட வந்துடும். இனிமேல் அந்த ஆதாரை வச்சுக்கணும் திருட முடியுன்ற சூழல் ஏற்படும். எனவே டோட்டலாக அந்த சிஸ்டமே வல்னரபிள் சிஸ்டம், ஹேக்கபிள் சிஸ்டம் அண்ட் இவிஎம் ஹேச்சிங் சிஸ்டம். இவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை கேலிக்குத்தாகிறது எலெக்ஷன் கமிஷன். எனவே இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் மோடி அரசு ஆக்ஷன் எடுக்காது. மக்கள் போராட்டம் ஒன்று தான். மக்கள் தெருவில் இறங்கி போராடினால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த சிஸ்டத்தை மாற்றணும் என்பதுதான் முடிவு. அந்த முடிவுக்கு தான் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியவே நாங்கள் பண்ணியிருக்கோம். சார், இப்போ இந்த போர்ட்டலில் எலெக்ஷன் கமிஷன் இந்த பர்மனெண்ட் ரீலோகேட்டட் பர்மனெண்ட் ஷிஃப்டட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க ஒரு 5 லட்சம் பேரோட வாக்குகள் புதிதாக சேர்க்க வாக்காளர்கள் வருவாங்க. வட மாநிலத்தோட வாக்காளர்கள் தமிழகத்தில் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் எந்த மாதிரி பாதிப்பு அது ஏற்படுத்தும்? கண்டிப்பாக நீங்கள் 15 லட்சம் வாக்குல தான் போன முறை திமுக வெற்றி பெற்றது. இந்த 15 லட்சம் வாக்குகளை நீங்கள் இங்கே சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டெலீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த பூத்துன்னு செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணியாச்சுன்னா இந்த கிட்டத்தட்ட 1000 ஓட்டு 2000 ஓட்டில் தோத்தவர்கள் ஜெயிச்சவர்கள் இவர்களது முடிவையே மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும்ல. இப்போ நீங்கள் திருப்பூர் எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட வட மாநிலத்தவர்களது நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு வாக்குரிமை வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் ட்ரெடிஷ்னலாக ஓட்டு போடக்கூடிய ஒரு கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய, இப்போ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களை எந்த கட்சி டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கட்சி தான் ஜெயிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அங்கே இருக்கவங்களாம் டெலீட் பண்ணிடுங்க, புது வாக்காளர்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நம்பர் இருந்தால் போதும். உண்மையாக கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் அவர்கள் ஓட்டு போட முடியாது. பொய்யான வாக்குகள் 0 இருக்கும். அவங்க பூத்துக்கே போக தேவையில்லை. பூத்துக்கே போகாமல் இவிஎம் மூலமாக ஓட்டு போட வச்சிடலாம். முடிஞ்சு போச்சு. அப்போ எலெக்ஷன் மாறிடுமா? ரிசல்ட் மாறிடுமா? கண்டிப்பாக அது மாறும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நடக்கும்போது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, வட மாநிலத்தவர்கள் இங்கு வரும்பொழுது குறைந்தது ஒரு 10 வருடங்களாவது ஒரு மாநிலத்தில் போய் அவர்கள் தங்கி அவர்கள் குழந்தைகள் படித்து வந்தால் மட்டும்தான் ஓட்டுரிமை வழங்கப்பட வேண்டும். அப்போ 10 வருடத்துக்கு குறைவா இந்த ஒரு வருஷம் வந்துட்டு போகிறாங்க, வேலைக்கு வந்துட்டு போகிறாங்க, இவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை அந்த மாநிலத்தில் வழங்கப்படக்கூடாது என்ற சிஸ்டத்தை, எலெக்ட்ரல் கமிஷன் சிஸ்டத்தை மாற்றணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வாக்கு அளிக்கும் பொழுது, இங்கே இருக்கும் பொழுது பீகாரில் தேர்தல் நடக்குது அப்படின்னா இவர்களுக்கென்று ஒரு தபால் ஓட்டு சிஸ்டத்தை, வாக்கு சிஸ்டத்தை எலெக்ஷன் கமிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமே ஒழிய அவர்களை வட மாநில தொழிலாளர்களை டெம்பரரியாக போகிறவங்களுக்கு வாக்குரிமையை அந்த வேலை செய்யக்கூடிய மாநிலத்தில் வழங்கக்கூடாது. வழங்கினால் அது மிகப்பெரிய வாக்கு திருட்டு, எலக்ட்ரல் ரோல் மேனேஜ்மெண்ட், மேனிப்புலேஷன். அந்த மேனிப்புலேஷன் மூலமாக ஆட்சியவே மாற்ற முடியும் என்பது நிச்சயம். இதையும் மாற்ற வேண்டும். சார், ஒரே நிமிஷம், ஒரே ஒரு தகவல் அண்ணனுக்கு. அதாவது ஆல்ரெடி திருப்பூரில் போயிட்டு அவங்க ஓட்டர் ரோல் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பீகார் வாக்காளர்கள் இதில் இடம் பெற்றிருக்காங்கன்னு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. அதாவது பீகார்லேருந்து வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் திருப்பூரில்
வாக்காளர்களா ஆட் ஆயிருக்காங்க. அதுவே வந்து ஒரு மோசடி தான். சார், இப்போ இந்த பீகார் வாக்காளர்கள் இவங்க வந்து சேர்க்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இது தொடர்பாக எலெக்ஷன் கமிஷனே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்டிகல் 19 படி இந்திய குடிமகன் ஆகிய யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் வந்து குடியேறலாம். தமிழ்நாட்டில் இருக்கவங்க டெல்லிக்கு போகலாம், டெல்லியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன்லேயே இப்படி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க சேர்க்கக்கூடாது அல்லது ஒரு 10 ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்றத எப்படி அது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும் சார்? அது அங்கதான் வந்து அதை கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமையை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அங்கே உருவாகுது. நீங்கள் இப்போ வெளிநாடு போகிறீங்க, வெளிநாடு போகிறவங்க என்ஆர்ஐயாக இருந்தாலும் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. நீங்கள் சிட்டிசனாக மாறினா தான் அங்கே ஓட்டுரிமை உண்டு. இங்கே இந்தியா வந்து பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைத்த யூனியன். அப்போ பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைத்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இது. அப்போ இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் வேலை வாய்ப்புக்காக டெம்பரரியாக இடம்பெயரக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு யாரெல்லாம் எங்கெங்கே வர்றாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர்களது வாக்குரிமை, அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கணுன்றதை தமிழ்நாட்டுடைய டெமோக்ராஃபியோ தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸோ தமிழ்நாட்டில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த அரசியல் விழிப்புணர்வோ அவர்களுக்கு கிடையாது. அப்போ நேஷனல் லெவலில் அவர்கள் ஒரே பார்ட்டி அந்த ஒன்று காங்கிரஸ் தெரியலன்னா பிஜேபி தெரியும், தமிழ்நாட்டில் திமுக தெரியுமா, இல்லை வந்து அதிமுக தெரியுமா, இல்லை வந்து விடுதலை சிறுத்தைகள் தெரியுமா, இல்லை யாரும் தெரியும், ஒருத்தரும் தெரியாது. அப்போ இவர்களுக்கான ஓட்டு உரிமை என்பது இவர்கள் ஓட்டை வைத்து ஒரு ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பையே மாற்றி எழுத முடியும் என்ற நிலை இருக்கும் பொழுது மாநிலத்தை விட்டு மாநிலம் இடம்பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்று ஒரு சட்டம் இருக்க வேண்டும். 10 வருடங்கள் போயிருக்காங்க அப்படின்னா மினிமம் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஊரில் குடியிருந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு அங்கே இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு கன்சிடர் பண்ணுறதுல தவறே கிடையாது. ஏன்னா இது இந்தியா. ஆனால் 1 வருஷம் 2 மாதம் 3 மாதம் போயிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வாக்குரிமைன்னு கொடுத்தா இது ஒட்டுமொத்த தேர்தல் ஜனநாயகத்தையே கேள்வி கூத்தாத ஜனநாயகமாக மாற்றிவிடும். எனவே அது ஓட்டுரிமை உண்டு. அந்த ஓட்டுரிமை நீங்கள் எங்கே நேட்டிவிட்டி இருக்கோ, நேட்டிவிட்டி நீங்கள் வந்து காலேஜில் அட்மிஷன் போங்க, அட்மிஷன் போனால் என்ன சொல்லுவாங்க, நேட்டிவிட்டி இருக்கான்னு கேட்பாங்க. நம்ம நானே வந்து சப்போஸ் கர்நாடகாவில் போய் நான் வந்து ஒரு 3 வருஷம் இருந்தேன்னா எனக்கு நேட்டிவிட்டி கிடையாது. நான் 10 வருஷமா இருந்து என் பிள்ளைங்களை அங்கே படிக்க வச்சு நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்க வச்சா தான் எனக்கு அந்த நேட்டிவிட்டியே கிடைக்கும். நான் போய் திடீர்னு 11ஆப்பில் சேர்த்துட்டு நான் கர்நாடகா நேட்டிவிட்டி எனக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் சீட் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டான். அப்போ அதுக்கு ஒரு சட்டம் இதுக்கு ஒரு சட்டமா? அப்போ ஓட்டு போடுறது தான் முக்கியமான ஜனநாயகத்தினுடைய கடமை. அப்போ அந்த ஓட்டு போடுற சிஸ்டத்தை ஜஸ்ட் பிகாஸ் இவங்க வந்து இந்தியா சிட்டிசன் எங்கே வேணாலும் ஓட்டு போடலான்னு சொன்னீங்கன்னா ஓட்டு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீகாரில் எலெக்ஷன் நடக்குதா, இங்கே என்ரோல் பண்ணுங்கள், பீகார்லேருந்து வரவங்களை என்ரோல் பண்ணுங்கள், அவங்களுக்குன்னு தபால் ஓட்டு பண்ணுங்கள். ஒரு ஸ்கூலில் போய் இந்தந்த ஓட்டு சிஸ்டம் இருக்குன்னு லிங்க் பண்ணி காமிங்க, அவங்களுக்கு ஓட்டுரிமை எடுத்து அந்த ஓட்டில் தபால் ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்கன்னா அது நியாயம், அது நேர்மை. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டிலேயே அவங்கள ஓட்டர் ஐடியா சேர்த்தீங்க அப்படின்னா இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தனது ஒரு இன்ஃப்ளூயன்ஸினால் இது ஓட்டு திருட்டை என்கரேஜ் பண்ணக்கூடிய நடவடிக்கையாக அமையுடைய ஜனநாயகத்தினோட நடவடிக்கையாக அமையாது. சார், லாஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த வெப்சைட்ல இப்படி ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட் ஷோர் குறித்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப செப்டம்பர் 22ஆம் தேதி முன்னாடி வரைக்குமே இந்த டெலிஷன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நடந்துட்டு தான் இருக்கு. 22 வரைக்கும் நடந்தா இருக்கு. நேற்று மதியம் வரைக்கும், நேற்று மதியம் இப்போ இந்த குணசேகரன் வந்தாப்புல இல்லை, நேற்று நாங்கள் தான் உட்காந்து பேசினோம். 2015 தான் முதல் முறையா இந்தியாவில் ஆன்லைன் மூலியமா அடிஷன் ஃபார்ம், டெலிஷன் ஃபார்ம், கரெக்ஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும்ன்றதே போர்ட்டலையே உருவாக்குறாங்க. நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். சரிங்களா? 2015 யார் அப்போ ஆட்சியில் இருந்தா? பாஜக. அப்போவே ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசிய வாக்கு திருட்டுன்றத மையப்படுத்தி ஒரு சிஸ்டத்தையே பாஜக அரசு உருவாக்கி இருக்கிறது, தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. அதாவது இன்றைய தேதி 2015 2025 வரைக்கும் 10 வருஷம். அதாவது ராகுல் காந்தி தலைவர் இதை கொண்டு வந்து இல்ல, இதை நிரூபிக்கலன்னா நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காதே. நம்ம எல்லாரும் முட்டாளா இருந்திருப்போமே. நம்ம வாக்க திருடிட்டே இருந்திருப்பாங்க, நம்ம அடையாளத்தை திருடிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாம இருந்திருக்கும். ஒரு பெரிய ஒரு வரலாற்றை ராகுல் காந்தி தலைவர் படைச்சிருக்காரு.
அதுக்கு பயந்து அந்த 7 நாள் கெடு கொடுத்தாங்களே தலைவர் ராகுல் காந்தி, உங்களுக்கு 7 நாள் தான் கெடு, விஷயத்தை கொடுக்குறியா கொடுக்கலையா அப்படின்ட்டு. அந்த 7 நாளுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா தலைவர் ராகுல் காந்தி ஒரு சாதாரண அருண் பாஸ்கரால ப்ரூவ் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்த தலைவர் ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ணுவாரோன்ற ஒரு பயத்துல இதை வந்து ஆதார் ஓடிபியா இன்னைக்கு மாத்திட்டாங்க. இல்லைன்னா அதையும் மாத்திருக்க மாட்டாங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு வாக்க திருடி உங்களை முட்டாளா நம்மளை முட்டாளா ஆக்கி வச்சிருப்பாங்க. இன்னொன்னு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு 2024 அப்புறம் கொண்டு வராங்க. எதுக்கு கொண்டு வராங்க? வாக்கு திருட்டை இன்னும் வேகமா கொண்டு போலாம், ஒரே டைம்ல அடிக்கலாம் வாக்க அப்படின்னா. இன்னும் ஒரு 10 வருஷம் இதை விட்டுருந்தா ஒன் நேஷன் உனக்கு எதுக்குடா எலெக்ஷன் தான் கேட்டிருக்குவாங்க தவிர்த்து இந்த எலெக்ஷனே இல்லாம ஆக்கணும்ன்றது தான் இப்போ இருக்கிற மத்தியில் ஆடுற பாஜக அரசோட சூழ்ச்சியும் தந்திரங்களும். அத தலைவர் ராகுல் காந்தி இன்றைய தேதியில நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரோட 99 கோடி வாக்காளர்கள் ஜனவரி 2025 வரைக்கும் இருக்காங்கன்றது ஒரு கணக்கு வந்திருக்கு. 99 கோடி வாக்காளர்கள். அதுல நானோ ஆனந்த் பாபுவோ பொன்ராஜ் சாரோ மாணிக்க வாசகம் அவர்களோ அல்ல, மோடி அவர்கள், ராகுல் காந்தி தலைவர் அவர்கள், ஞானேஷ்குமார், ரஜினிகாந்த், ஷாருக் கான், யார் ஓட்ட வேணா இப்படி மாத்திரலான்றதுதான் 22 வரைக்கும் இருந்திருக்கு. அத தலைவர் ராகுல் காந்தி கொண்டு வந்த பயத்துல அதை தடுத்திருக்காரு. இந்த ஓடிபி மாத்துன்றது தடுத்ததுக்கான ஒரு சமம். அதுக்கு ராகுல் காந்தி தலைவருக்கு இந்த தேசமே, இந்த நாடே ஒரு நன்றியும் கடமையும் பட்டிருக்கணுன்றதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். இல்லை, அது பழசு. உடனே மேனுவல் பேலட் பேப்பர் சிஸ்டத்துக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்ரெடி 10,000 கோடி 5,400 கோடியில் வந்து இவிஎம் மிஷின், கண்ட்ரோல் மிஷின் அண்டு விவிபேட்டு வாங்கியாச்சு. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, தெர்மல் பிரிண்டருக்கு பதிலாக லேசர் பிரிண்ட் வைங்க. ஒன்று. ரெண்டாவது கோரிக்கை, 100% அந்த ஸ்லிப்பை, நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன், அந்த ஓட்டு போட்ட ஸ்லிப்பு பிரிண்ட் ஆகணும். அந்த ஸ்லிப்பை வந்து வாக்காளர் அதை எடுத்துகிட்டு பார்த்து நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு ஆதென்டிகேட் பண்ணி அதை ஒரு தனி பேலட் பேப்பரில் பேலட் பாக்ஸில் போடணும். அந்த பேலட் பாக்ஸையும் இவிஎம் எண்ணுவதற்கு எந்த விதமான டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இப்போ கிடையாது. எல்லாமே எண்ண முடியும். விவிபேட்டையும் எண்ண முடியும், விவிபேட் ஸ்லிப்பையும் எண்ண முடியும், இவிஎம்ஐ எண்ண முடியும். ரெண்டு மேட்ச் ஆச்சுன்னா தான் இந்த ரிசல்ட் வந்து கரெக்டான ரிசல்ட்டுன்னு அர்த்தம். இங்கே இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணிவிட்டு ஸ்லிப்பில் வேறு மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸ்லிப்பில் வந்தது தான் ஃபைனல் ரிசல்ட்டு என்று அனௌன்ஸ் பண்ணால் நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினச்சி ஓட்டு போடுறனோ அந்த வாக்கு திருடாத வாக்காக இருக்கும், சரியான வாக்காக இருக்கும். அதுதான் வேணும், அதுதான் நம்மளுடைய டிமாண்ட். எனவே பேலட் பேப்பருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது. டெக்னாலஜியில் லூப் ஹோலை தவிர்த்து, தப்பான விஷயங்களை பண்ணுவதை தவிர்த்து நம்ம கண்ணு முன்னால் பிரிண்ட் அவுட் எடுத்து போடுங்க. அமெரிக்காவில் டெக்னாலஜி லெவலில் கம்மியாக இருக்கா? எலன் மாஸ்க் சொல்லியிருக்காரு இவிஎம்மை நம்ப முடியாதுன்னு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு வேணுமா? அமெரிக்கா ஃபாலோ பண்ணுதா, ஜப்பான் ஃபாலோ பண்ணுதா, ஜெர்மனி ஃபாலோ பண்ணுதா? கிடையாது. எல்லாருமே ப்ராசஸ் ஃபுல்லாக டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. ஆனால் ஓட்டை மட்டும் பேலட் பேப்பரில் தான் இன்னும் வச்சுருக்காங்க. அப்போ இந்தியா இந்த ஓட்டு திருட்டை இவிஎம் மூலமாகவும் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக மாஸ்டரோட அடிஷன் டிலிஷன் மூலமாகவும் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை, தேர்தல் ஜனநாயகத்தை கேலிக்குத்தாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நம்மளுக்கு கோரிக்கை. இந்த மாத்தாம நீங்க இந்தியாவில் எதையும் மாற்ற முடியாது. நியாயமான வாக்குப்பதிவு என்பது நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேனோ, யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவர்களுக்கு நான் போட்ட ஓட்டு தான், அந்த ஸ்லிப்பு தான் என்பது தான் நியாயமான வாக்குப்பதிவு. இந்த ஸ்லிப்பை எடுத்து எண்ணுவது தான் சரியான வாக்குப்பதிவு. நான் ஓட்டு போட்ட பிறகு இவிஎம்ல என் ஓட்டு யாருக்கு விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கு பேர் நியாயமான வாக்குப்பதிவு கிடையாது, அநியாயமான வாக்குப்பதிவு. அதை மேனிப்புலேட் பண்ண முடியும், இவிஎம்மை ஹேட்ச் பண்ண முடியும். இவிஎம்மை ஹேட்ச் பண்ணியாச்சு அப்படின்னா யாருக்கு வேணாலும் மொத்த ஓட்டு 1200 ஓட்டு ஒரு பூத்தில், இந்த 1200 ஓட்டில் இவர் தான் ஜெயிக்கணும்னு சிம்பிள் லோடிங் மிஷின் சிம்பிள் லோட் பண்ணும்பொழுதே ஒரு பேட்டர்னை உள்ளே வச்சாச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் விழுந்த ஓட்டில் 1200 ஓட்டில் அந்த சிம்பிளுக்கு அதிகமான ஓட்டு கிடைக்கும், மாற்றிடலாம். அப்போ அது மாறிச்சா நான் போட்ட ஓட்டு தானே நம்மளுக்கே தெரியலனா அதுக்கு பேர் அநியாயமான ஓட்டிங் சிஸ்டம். அது நியாயம் கிடையாது. அப்போ நான் ஓட்டு போடும் போதே எனக்கு தெரியணும், இந்த பேலட் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட் தான் நான் இந்த சினிமனுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு அந்த வாக்காளனுக்கு தெரியணும். அதை எண்ணுவது தான் நியாயமான வாக்குப்பதிவு. சுப்ரீம் கோர்ட் ரைட்டான கேள்விகளை கேட்கவில்லை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எலெக்ஷன் கமிஷனை பிளைண்டாக நம்புகிறாங்க.
எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன கேள்வி கேட்டால் அந்த எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல முடியுமா முடியாதா என்பதை சரியான கேள்விகளை காமன் சென்ஸோட கேட்கணுன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. கேட்டாலே எலெக்ஷன் கமிஷனால் தப்ப முடியாது. சுப்ரீம் கோர்ட்டே சூமோட்டாவை எடுத்து இதை செய்யலாம், ஆனால் சுப்ரீம் கோர்ட் எடுக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மக்கள் ஒரு வாரமாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்துச்சோ அது மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் போராட்டம் இறங்கி நடந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் சூமோட்டாவாக இந்த கேஸை எடுத்து கரெக்டாக எலெக்ஷன் கமிஷனை டிஸ்மிஸ் பண்ணுங்க, இந்த தேர்தலை ரத்து பண்ணுங்க, புது எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுங்க. 2024 எலெக்ஷன் போலியான எலெக்ஷன், போகஸான எலெக்ஷன், மேனிப்புலேட் பண்ணப்பட்ட எலெக்ஷன். எனவே இதன் மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை செல்லாது என்று அறிவிக்க வேணும். அவ்வளவுதான், வேற என்ன கிடையாது.